Taste the Daily. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என சொன்ன ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட யுனைடெட் காலனி முதல் தெரு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழை நீரானது சாலைகள் முழுவதும் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதியில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக பால் வாங்க கூட கடைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. மழை நீரில் நீந்தியவாறே தங்களின் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள் மழை நீர் குறித்தும் இது குறித்து எந்தவித நடவடிக்கை எடுக்காதது குறித்தும் புலம்பி செல்வது வேதனை அளித்து வருகிறது. மேலும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் மழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கூடியும் எந்தவிதமான முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசு பொதுமக்களை வாட்டி வருவதாகவும் மழை நீர் என்பது இப்பகுதியில் தொடர்ச்சியாக நின்று வரும் நிலையிலும் இது குறித்து 3 ஆண்டு காலங்களில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததே இது போன்ற மழை நீரில் பொதுமக்கள் அவதியுறும் நிலை ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களுக்காக கூட வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி வரும் ஸ்டாலின் அரசு ஒரு துளி மழை நீர் கூட நிற்காது என பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளிப்பது போன்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றுவதுதான் திமுக அரசின் சாதனைகளா என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஷ். Taste the Daily.